வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேருக்கு என்ன ஆகும், அடிவயத்தை கலக்கும். சரி, இந்த அடிவயத்தை கலக்கிறதுனா என்ன? அதாவது பயமாக இருக்கிறது அல்லது படபடப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு அடிவயத்தை கலக்குது அல்லது பயமாக இருக்குது அல்லது படபடப்பாக இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன? இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எப்படி? ஒரு வேர்பு ப்ளஸ் ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது ஒரு வேர்பு ப்ளஸ் ஒரு அட்வர்ப், அவ்வளோதான். ஸோ நிறைய ஃப்ரேசல் இப்போ நம்ம கற்றுட்டோம்னா இங்கிலீஷ் எழுதுறதும் வேற லெவலில் எழுதலாம், பேசுறதும் ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். சரி, இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு 6 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நாம் கற்றுக்கலாம். நம்பர் 1, ஜாக்கப். என்ன அர்த்தம்? ஜாக்குக்கும் ஜாக்கப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜாக்கப் அப்படின்னா பொருட்களோட விலையை திடீர்னு தாறுமாறா ஏத்துறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நைட்டோட நைட்டா இரவோட இரவா அவங்க பொருளோட விலையை ஏத்திட்டாங்க. தி ஜாக்கட் அப் த பிரைசஸ் ஓவர் நைட். தி ஜாக்கட் அப் த பிரைசஸ் ஓவர் நைட். நம்பர் 2, கசியப். என்ன அர்த்தம்? பந்தாவா பகட்டா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறத கசியப் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், பகட்டா பந்தாவா ஆடம்பரமா உடையணி எனக்கு நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கசியப். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கசியப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3, பையப். பைனா வாங்கிறது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காம எல்லாத்தையும் வாங்கிறத பை அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி அந்த ஏரியாவில் உள்ள எல்லா நிலத்தையும் ஒரு துளி நிலத்தை கூட விட்டு வைக்காம வாங்கிட்டாங்க. த கம்பெனி பாட் அப் ஆல் த லேண்ட் இன் த ஏரியா. த கம்பெனி பாட் அப் ஆல் த லேண்ட் இன் த ஏரியா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 4, பெயில் அவுட். ஸோ பெயில்னா தெரியும் நமக்கு, ஜாமீன் அல்லது தமிழ்ல பிணை. வேறஸ் பெயில் அவுட்னா என்ன அர்த்தம்? கஷ்டத்தில் இருக்கிற யாரையாவது அல்லது எதையாவது அந்த கஷ்டத்துலேருந்து சிக்கல்லேருந்து அந்த இடர்பாடுலேருந்து மீட்டு கொண்டு வரத பெயில் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், ரொம்ப போராடிட்டு இருந்த அந்த நிறுவனத்தை அந்த வங்கி தான் மீட்டு எடுத்தது. த பேங்க் பெயில்ட் அவுட் தி ஸ்ட்ரகிளிங் கம்பெனி. த பேங்க் பெயில்ட் அவுட் தி ஸ்ட்ரகிளிங் கம்பெனி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, டிராக் ஆன். இந்த டிராகுங்கிற வேர்புக்கு சிம்பிளா இழுக்கிறதுன்னு அர்த்தம். வேறஸ் டிராக் ஆன்னா இழுத்துண்டே போறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த பேச்சுவார்த்தை வாரக்கணக்கில் இழுத்துண்டே போனது. த நெகோசியேஷன்ஸ் டிராக்ட் ஆன் ஃபார் வீக்ஸ். த நெகோசியேஷன்ஸ் டிராக்ட் ஆன் ஃபார் வீக்ஸ். நல்லா கவனிங்க, நெகோசியேஷன்ஸ் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன பார்க்க போறோம்? ஷேக் ஆஃப். ஷேக் ஆஃப்னா அர்த்தம் எதையாவது ஒன்றா உதறி தள்ளுறது அல்லது ஒதுக்கி தள்ளுறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், தன்னோட பயத்தை உதறி தள்ளிட்டு தன்னுடைய பயத்தை விட்டு தள்ளிட்டு அவள்கிட்ட பேசினா. He shook off his fears and spoke to her. He shook off his fears and spoke to her. நல்லா கவனிங்க, ஷேக் ஆஃப் அதோட பாஸ்ட் டென்ஸ் shook off. மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.